வெட் தமிழ் ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன். என்னை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு எல்லா நன்மைகளும் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய எல்லாமல்ல என் தாய் பிரத்யேங்கிற விஷ்ணு மாயினை தியானிக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பலம் வாய்ந்த பயிற்சிகளை சந்திக்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிட்டம் 3 4 சதயம் பூரட்டாதி 1 2 3. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் வீட்டுக்கு செல்வதனால இந்த குரு ஆண்டாகத்தான் கருத தோன்றுகின்றது. சனி பகவானுடைய பாதிப்பை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதே நேரம் மீனத்தில் இருந்து ராகு பகவான் கும்பத்திற்கு வருகின்ற ஒரு காலம். 3 பயிற்சி என்று சொன்னேன் அல்லவா. கேதுவை பொறுத்தவரும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதே நேரத்தில் ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு 18/5/2025 பயிற்சி ஆகின்றார்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே 29/3/2025 பயிற்சி ஆகின்றார்கள். குறிப்பாக பார்த்தா குரு பகவானுக்கு தான் 15/5/2025 பயிற்சி ஆகின்றார்கள். 2025 பார்த்திங்கன்னா முதல் ஒரு 3-4 மாதங்களுக்கு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இயங்கிக்கிட்டு இருக்கார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய, மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபணங்களிலிருந்து காக்கின்ற ஒரு அற்புதமான கவசம் இந்த கிரகத்துக்கு உண்டு. புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் அவர் வக்ரகதியில் இருக்கின்றார். இந்த 2 கிரகமும் வக்ரகதியில் 2025 முதல் 3-4 மாதங்களுக்கு. மற்றபடி 2025 பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, கடந்த கால அவமானங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் மாறுமா என்று எண்ணி பார்க்கின்ற ஒரு வேளையில் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மேடு பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கைகள். பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய புத்தி சாதுரியத்தை அதே கிரகங்கள் தருகின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3 4 சதயம் பூரட்டாதி 1 2 3. அதாவது இந்த காலகட்டத்தில் பணி சம்பந்தமான நல்ல செய்தி, அது அரசு துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற பணி சம்பந்தமாக நல்ல செய்தி ஒன்று வந்து சேருவதற்கான அருமையான காலம். அதே நேரத்தில் ஜென்ம சனி நடப்பதனால விவகாரங்களிலே தலையிட வேண்டாம். தேவையில்லாத விவகாரங்களிலையும் தலையிடாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக தாங்க பார்த்துக்குவார். மனமோ உடலோ தவறான பாதையை நோக்கி செல்லுமானால் அதை தடுத்து நிறுத்துகின்ற தன்மையும் சனி பகவானுக்கு உண்டு. என்னை பொறுத்தவரை இதுவரை எந்த விதமான நற்பலனையும் சனி பகவானால் பெற முடியாத கும்பராசிக்கு ஒரு நற்காலம் என்றே கூறுவேன். இதுவரை உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனையோ விரய செலவுகளை சந்தித்து வந்து விட்டீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம். சந்தித்த விரய செலவுகள் அத்தனையுமே சுப செலவுகளாக மாறுகின்ற ஒரு காலகட்டம். எதிர்த்தவர்களும் நண்பர்களாக மாறுகின்ற ஒரு கட்டம். எதிர்த்தவர்களும் பணிந்து போவார்கள் என்று சொல்வதை விட எதிர்த்தவர்களும் நண்பர்களாவார்கள். அந்த நண்பர்களை உறவாக இருக்கலாம், கூட பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வீடு மனை அமைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்பி எந்த காரியத்தையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நம்பி எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை 2025 முதல் 4 மாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரகதியில் இருப்பது தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லறத்தை பொறுத்தவரை பிரச்சனையும் நிம்மதியும் இழந்து தவித்தவங்க வாழ்க்கையில் இல்லறத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சுப காரியங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் நல்ல அனுகூலமும் வெற்றியும் கிட்டும். எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறுகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை புதன் கும்பராசிக்கு அமைத்து தருவார். இடையூறுகள் அகலும். இது வரைக்கும் வாழ்க்கையிலையும் சரிங்க, தொழிலையும் சரியும். ஒரு தொழிலும் வாழ்க்கையும் நிம்மதியாக போகணும், எந்த இடையூறும் இல்லாமல். அந்த இடையூறுகள் இல்லாத ஒரு நற்காலமாகத்தான் அமையும். வருமானம் உயரும். எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இது ஒன்று தான். கடந்த காலத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுமே பிரச்சனைக்குரியதாக, நிம்மதியை குலைப்பதாகத்தான் இருந்தது. இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கி நகருவதற்காகவும் எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வாய்க்கின்ற
ஒரு அருமையான காலகட்டம் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. தொழில், அரசு துறையில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில், ஏன் குறிப்பாக அதிகாரம் படைத்த துறையில் இருப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒருவனே கும்பராசிக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். சனி பகவானும் மற்ற கிரகங்களும் தான் நன்மை தரும் என்று. சோழி பிரசனத்தை பொறுத்தவரை செவ்வாய் கும்பராசிக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. இதுவரை உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட மனம் சஞ்சலப்படக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் உடைய ஒரு சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையைத்தான் ராகு கேது பயிற்சி அமைக்கப் போகின்றார். மீனத்திலிருந்து கும்பத்திற்கு 18/5/2025 வரக்கூடிய ராகு மட்டுமே சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். சனி பகவான் இவர் கொடுத்தால் எவர் தடுப்பார், இவர் தடுத்தால் எவர் கொடுப்பார் என்பதைப் போல சனி பகவானும் களத்திரகாரகன் சுக்கிரனும் உங்களுக்கு அற்புதமான ஒரு உதவியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். என்னுடைய அனுபவத்தில் தொழில் தான் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு. தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கும், சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் விட்டுவதற்கும், குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளை குறைவதற்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு. என்னுடைய அனுபவத்தில் 2025ஆம் வருடம் நீங்கள் ஒருவருடைய துணையை, ஒருவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனி பகவானே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகின்றார். சிரசாக மேஷம் இருந்தாலும் பாதமாக மீனம் இருப்பதனால குரு வீட்டுக்கு சனி செய்வது பாதகம் இல்லை, அது கும்பத்துக்கு நற்பலனையே தரும். அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை மனமுருக வழிபாடு செய்து அருகே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவானே கும்பராசிக்கு அமைத்து தருவார்.